எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோட ஆரம்பத்திலே துவக்கத்திலே நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கட்சியை சார்ந்ததும் இல்ல எந்த ஒரு கட்சி சார்பாகவும் பேசப்படுற வீடியோவே கிடையாது. நான் வந்து யாரையும் கேள்விகளும் எழுப்பல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா நான் எந்த கட்சியை சார்ந்த ஆளும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாமானியனா எனக்கு சில டவுட் இருக்கு. அதை வந்து தீர்த்துக்கலாம், அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோடைய முழு நோக்கமே தவிர, நான் மறுபடியும் சொல்றேன், எந்த கட்சியும் சம்பந்தப்பட்டோ இல்ல எந்த கட்சியும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசணுங்கிற ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட வீடியோ இல்ல. அப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல வந்து நம்மளுடைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சில கட்சியில இருந்து வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்க ஓட் போடுறதுக்கு அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னா ஒட்டுமொத்தமா எவ்வளவு செலவாயிருக்கும் ஒரு சாமானியனா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் நோண்டி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை, அதாவது வாக்கு செலுத்துறதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்கல்ல, அந்த பாப்புலேஷன் மட்டும், அந்த எண்ணிக்கை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5.73, அதாவது 5.25 கோடி பேர். இப்ப இந்த 5.25 கோடி பேர்ல எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் போய் சேர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆக நம்ம வந்து ஒரு 1.25 கோடியை வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டு வெறும் 4 கோடியை வந்து கணக்கா வைப்போம். 4 கோடி வாக்காளர்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது என்றால் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வந்து ஓட்டு போறதுக்காக செலவிடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கட்சி, ஒரு ஒரு தனிப்பட்ட கட்சியோனுடைய கணக்கு. இப்ப இது இன்னொரு கட்சியும் எடுத்துப்போம். அந்த கட்சியும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல வந்து 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம 1000 ரூபாய் கணக்கு வச்சுப்போம். அப்படி 1000 ரூபாய் கணக்கு வச்சுட்டான்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 4000 கோடி ரூபாய். ஆக ஒட்டு மொத்தத்துல இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஓட்டு சேகரிக்கிறதுக்காக மட்டும் ரெண்டு கட்சிகளால செலவிடப்பட்ட தொகை வந்து 8000 கோடி ரூபாய். இந்த 8000 கோடி ரூபாய் வந்து எவ்வளவு பெரிய காசு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தலைய சுத்துது. இப்போ ஓட்டுக்காக மட்டும் செலவிடப்பட்ட இந்த 1000 ரூபாய் எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டா ஒட்டு மொத்தமா 8000 கோடி வருது இல்லையா, அதை ஓரமா வச்சிடலாம். இது போக அரசியல் கூட்டம், இந்த அரசியல் கூட்டத்துக்காக மக்களை வர வைக்கிறதுக்காக மட்டன் பிரியாணி லைக் என்னென்னமோலாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 500 இருந்து 700 ரூபாய் வரைக்கும் வருது. இன்னும் சில கட்சிகள் வந்து அதிகமாவே செலவு பண்ணாங்க. 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆளுக்கு செலவு பண்ற மாதிரி எல்லாம் கூட செலவு பண்ணாங்க. அப்ப இந்த கணக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்தமாக ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து இதுல கவர் ஆகுது. அதாவது ஓட்டு சேகரிக்கிறதுக்காக மட்டும் செலவிடப்பட்ட தொகை 10,000 கோடி ரூபாய். இப்ப எதுக்கு எஸ்எஸ்கே இதை பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10,000 கோடி ரூபாய் வச்சு நம்ம என்னென்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்கிறது ஒரு 3 விஷயம். அதுல 2 விஷயத்த நம்ம கணக்குல எடுப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவம், நம்பர் 2 கல்வி, அடுத்து விவசாயம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதுல அவ்வளவா டீப்பா போக வேண்டாம். இப்ப நம்ம அந்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த காசை வச்சு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட இந்த இந்த தொகையினுடைய பாதி காசை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ரொம்ப குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல சிறப்பான மருத்துவ வசதி ஏற்படுத்திருக்கலாம். அதாவது நவீன மருத்துவ கருவிகள் வந்து வாங்கியிருந்திருக்கலாம். நவீன சிகிச்சைகள் வந்து ரொம்ப அவசரத்துக்கு வந்து ஒரு நகர்ப்புறத்துக்கு வந்து ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க. சரியா? 2வது கல்வி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரா இல்லைன்னா கூட சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசு பள்ளிகள், கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். லைக் ப்ராப்பரா வந்து ஒரு டாய்லெட் வசதி இருக்காது, ப்ராப்பரான பில்டிங் இருக்காது, ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு, அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஆக அதுல இருக்கிற மீதி ஒரு ஒரு 4000 கோடி ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைமரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல், இதுல அனைத்து ஸ்கூலையுமே, எல்லா பள்ளிகளையுமே என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? நவீனமயமாக்கிருக்கலாம். அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கலாம். டீச்சிங் லேர்னிங்க்கு தேவைப்படுற சில மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்திருக்கலாம். அது கூட இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெட்ரின், டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை கூட அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரமைச்சிருக்கலாம். நான் சொன்னது வந்து வெறும் 2 விஷயம் தான். இது மாதிரி நிறைய இருக்கு, என்னென்னமோ பண்ணிக்கலாம். ஆக ஒரு 10,000 கோடி ரூபாய் பணம் வந்து ஓட்டுக்காக மட்டுமே செலவிடப்பட்டிருக்கு.
இந்த சும்மா ஒரு என்னதான் இருக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையில பயங்கர ஷாக்கிங் ஆயிட்டு. இவ்வளவு தொகை வந்து எப்படி வந்து செலவிட முடிஞ்சது? இவ்வளவு தொகை முதல்ல எங்க இருந்து வந்தது? அது வந்து எனக்கு தேவையில்லாத கேள்விதான். சும்மா ஒரு கேள்வியா தான் நான் அந்த இடத்துல வைக்கிறேன். இவ்வளவு பணத்தை வந்து இவ்வளவு சாதாரணமா வந்து செலவிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஏற்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இப்ப நான்லாம் வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, தினமும் என்னுடைய காரை நிறுத்தி கட்டுக்கட்டான பணம் கொண்டு போறேனா அப்படிங்கறத வந்து காருடைய டிக்கிலயா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இங்க இருக்கிற உள்ள எல்லாம் ஃபுல்லா செக் பண்றாங்க. என் பேக், லேப்டாப் பேக் எல்லாம் கூட செக் பண்றாங்க. என்ன மாதிரி சாமானியங்களுடைய காரெல்லாம் செக் பண்றாங்க. ஃபைன், ஓகே, அது உங்களுடைய கடமை. அதையும் தாண்டி எப்படி வந்து இவ்வளவு பணம் வந்து ரொம்ப சாமானியமா வந்து ரொம்ப ஈஸியா எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சர்க்குலேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. ஆம், நான் மறுபடியும் சொல்றதுதான், ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதனா எனக்கு ஏற்பட்ட சில கேள்விகள் தான் இந்த வீடியோவை தவிர, நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ கட்சியையோ அவங்கள அவங்கள சார்ந்தோ இல்ல அவங்கள வந்து டிகிரேட் பண்ணியோ இல்ல சில கட்சிகளை வந்து அப்கிரேட் பண்ணியோ பேசுற மாதிரி ஒரு நோக்கத்துல இந்த வீடியோ கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு இருக்கிற கேள்விதான். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளா வந்து நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணல. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சில பல காரணங்களால நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பா வரும். மறுபடியும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.